கோவையில் நடந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்நாட்டில் சமீப காலமாக சிறுமிகள், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவது பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. பணி செய்யும் இடங்களில் அதிகரித்து வந்த பாலியல் வன்கொடுமைகள் சமீப காலமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அரங்கேறி வருவது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை தலைகுனிய வைத்திருக்கிறது. பள்ளி குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கல்வி கற்கும் மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்த கல்வி போதிக்கும் பெண் ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு மாணவர்கள் பாலியல் ரீதியாக சிக்கலை ஏற்படுத்துவதும் கவலையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. இப்படி நாள்தோறும் அரங்கேறி வரும் பாலியல் ரீதியான சிக்கல்களின் தொடர்ச்சியாக கோவையில் 17 வயது சிறுமியை கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. அதாவது, நன்றாக கற்று நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்க வேண்டிய எதிர்கால தலைமுறை போதைப் பொருட்களாலும் பாலியல் சிக்கலாலும் இப்படி சீரழிந்து போவதை நினைத்து பார்க்கும்போது நெஞ்சு பதைபதைக்கிறது. இவ்விவகாரத்தில் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக வழக்கை விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கிட காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய சிகிச்சை அளித்து பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறுமி மீண்டும் கல்வி கற்பதற்கும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதோடு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்களில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வரும் நிலையில் குழந்தைகள் நல ஆணையத்திற்கு தலைவரை நியமித்து செயல்படுத்த வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கண்காணிப்பு குழுவின் செயல்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார்.